வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். தமிழக மீனவர்கள் மேலும் 12 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 10ஆம் தேதி ராமேஸ்வரம் மீனவர்கள் 23 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் நாகப்பட்டினம் மீனவர்கள் 12 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறையை அண்மித்த கடற்பகுதியில் இந்திய கடற்றொழிலாளர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக 12 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதுடன் ஒரு விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளனர். கடந்த சில நாட்களில் 35 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இது மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கோரி தமிழக முதல்வரும் மத்திய அரசுக்கு கடிதம் மூலம் வலியுறுத்தி வரும் நிலையில் தமிழக மீனவர்கள் மேலும் 12 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான பிரச்சார நடவடிக்கைகள் நேற்றைய தினம் நள்ளிரவுடன் நிறைவடைந்தன. அதன்படி நேற்று நள்ளிரவு முதல் தேர்தல் நடைபெறும் நாள் வரை அமைதி காலம் அமுலில் இருக்கும் எனவும் அக்கால பகுதியில் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் வேட்பாளர்களால் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் அலுவலகங்களை இன்றைய தினம் நள்ளிரவுக்கு பின் அகற்றுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMEL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறும் உள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் தற்போது தயார் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை இம்முறை தேர்தல்களை கண்காணிப்பதற்காக சுமார் 6000 பிரதிநிதிகள் கொண்ட குழு ஒன்றை ஈடுபடுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பெஃபில் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன கெட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வட்டுக்கோட்டை சுழிபுரம் பகுதியில் நேற்று இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் பிரச்சார கூட்டத்தில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, குறித்த கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் உரையாற்றிய பின்னர் கூட்டத்தில் இருந்த சிலர் கேள்விகள் கேட்க முற்பட்டனர். இதன்போது கூட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டது. அங்கு முருகல் நிலை ஏற்பட்ட வேளை அவ்விடத்திற்கு வருகை தந்த போலீசார் கேள்வி கேட்டவர்களை வெளியேற்றி அதன் பின்னர் சுமந்திரனை அழைத்து சென்ற ஆதரவாளர்கள் பாதுகாப்பாக அவரை அனுப்பி வைத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள பொது தேர்தலை கண்காணிப்பதற்காக 20க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பாளர்கள் பங்கேற்க உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதில் தெற்காசிய நாடுகளின் தேர்தல் கண்காணிப்பாளர்களும் அடங்குவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMEL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவித்துள்ளதாவது, தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அழைப்பின் பேரில் மேலதிகமாக 10 வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இலங்கை வர உள்ளனர். இதில் ரஷ்யா மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளின் கண்காணிப்பாளர்கள் உள்ளடங்குகின்றனர். அவர்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களை சந்தித்த பின்னர் தேர்தல் கண்காணிப்பு பணிகளை ஆரம்பிப்பார்கள். இதேவேளை சர்வதேச கண்காணிப்பாளர் குழு நேற்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளை சந்தித்து தமது தேர்தல் கண்காணிப்பு கடமைகளை ஆரம்பித்துள்ளனர் என்றார். மகவு மற்றும் அனுராதபுரம் வரையிலான ரயில் வீதி அபிவிருத்தி காரணமாக தற்போது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கும் தலைமன்னார் ரயில் சேவை இன்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. அதன்படி இன்றைய தினம் கொழும்பு கோட்டை மற்றும் தலைமன்னார் இடையிலான ரயில் சேவையானது பின்வரும் வகையில் அமைந்துள்ளது. கொழும்பு கோட்டையில் இருந்து புறப்படும் ரயில் பிற்பகல் 4:15 மணியளவில் தனது பயணத்தை ஆரம்பித்தது. பிற்பகல் 10:15 மணியளவில் தலைமன்னாரை அடையும் என தெரிவிக்கப்படுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. பொது தேர்தலை முன்னிட்டு இன்றைய தினம் முதல் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சுமார் 64,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் தேர்தல் நடைபெறும் நாளிலும் அதற்கு மறுநாளிலும் தேவைப்பட்டால் அதற்கு பின்னரும் போலீஸ் அதிகாரிகளை பணியில் ஈடுபடுத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சுமார் 64,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் 3200 உத்தியோகத்தர்கள் கடமைக்காக தயாராக உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ள அதேவேளை சுதந்திரமானதும் அமைதியானதுமான தேர்தலை நடாத்துவதற்கு தேவையான ஆதரவை வழங்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் மயிலங்காடு பகுதியில் உள்ள தோட்ட கிணற்றில் இருந்து குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மயிலங்காடு ஏழாலை தெற்கை சேர்ந்த 46 வயதுடைய சுவாம்பிள்ளை வவி என்பவரே இவ்வாறு நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த நபர் கடந்த சனிக்கிழமை வீட்டில் இருந்து புறப்பட்டு சென்றிருந்த நிலையில் 2 தினங்களாக அவரை காணாத உறவினர்கள் தேடுதலில் ஈடுபட்ட நிலையில் அவரது சடலம் நேற்றைய தினம் அருகில் உள்ள தோட்ட கிணற்றில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. அவர் மது போதையில் கிணற்று கடினில் உறங்கிய வேளை கிணற்றினுள் விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அஜய பாலசிங்கம் மேற்கொண்டதுடன் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மது மற்றும் புகைத்தலுக்கு எதிராக தலைவர் பிரபாகரன் கட்டளையிடும் முன்னர் தமிழரசு கட்சி தீர்மானம் எடுத்தார்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பரந்தனில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் கிளிநொச்சியில் 16 மதுபான சாலைகள் திறப்பதற்கு காரணம் யார்? இதனை மக்கள் அறிய வேண்டும். இவ்வாறு அடுத்தடுத்து மதுபான சாலைகள் திறக்கும் போது ஏன் போராட்டம் நடைபெறவில்லை? ஏன் மௌனமாக இருக்கிறார்கள்? மதுபான சாலைகளுக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் நாங்கள் போராட்டம் நடத்தினோம், தடுத்தோம். ஏன் இங்கு தடுக்க முடியாது போனது? கிளிநொச்சியில் முழங்காவில் பகுதியில் மதுபான சாலைகள் திறக்கப்பட முயற்சித்த போது மக்கள் என்னிடம் வந்தார்கள். அதற்கு எதிராக வழக்கு போட்டு மூடினோம். முல்லைத்தீவு மாவட்டத்திலும் இவ்வாறு மக்களின் ஒத்துழைப்புடன் மூடினோம். மன்னாரில் திறக்கப்பட்ட மதுபான சாலை மக்களின் எதிர்ப்பால் மூடப்பட்டது. ஆனால் கிளிநொச்சியில் எதிர்க்கப்படவில்லை. அதற்கு காரணம் என்ன? யாழ்ப்பாணத்தில் உடுப்பிட்டியில் மதுபான சாலைக்கு எதிராக வழக்கு செய்கின்றோம். மக்கள் என்னிடம் வந்தால் அத்தனை மதுபான சாலைகளையும் மூடுவதற்கு நான் நடவடிக்கை எடுப்பேன் என வாக்குறுதி தருகின்றேன். இளம் தலைமுறைகளை மதுவுக்கு அடிமையாக்குவதற்கு மதுபான சாலைகள் திறக்கப்படுகின்றது. அதற்கு எதிர்ப்புகள் இல்லாமையால் இளைஞர்கள் தவறான பாதைக்குள் செல்ல முனைவார்கள். மக்கள் இணைந்தால் வழக்குகள் மூலம் மூடுவிப்போம். யாருடைய சிபாரிசில் மதுபான சாலைகள் கொண்டு வரப்பட்டது என்று கேளுங்கள். தலைவர் பிரபாகரன் கட்டளையிடும் முன்னர் தமிழரசு கட்சியினர் மது மற்றும் புகைத்தலுக்கு எதிராக தீர்மானம் எடுத்தார்கள். மது புகை பாவிக்க கூடாது என்று இளைய சமுதாயத்தை பாதுகாக்க பிரபாகரன் கட்டளையிட்டார். அதனால் இளம் தலைமுறையினர் பாதுகாக்கப்பட்டனர். அதற்கு முன்னர் இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் மது புகைத்தல் பயன்படுத்த கூடாது என்று சமூக கோட்பாடுகளுடன் உருவாக்கினர். அதனால் கட்சி சமூக கோட்பாடுகளுடன் இயங்கியது. அவ்வாறு தமிழரசு கட்சி சமூகத்துடன் இணைந்துள்ளது. இந்த நிலையில் தான் மதுபான சாலைகளை மூட வேண்டும் என நாங்கள் முயற்சிக்கின்றோம். இதற்காக நான் தொடர்ந்தும் நீதிமன்றம் இருக்கின்றேன். கிளிநொச்சி பரந்தனில் உள்ள டாப் மதுபான சாலையை மூடுவோம். அத்துடன் இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் அச்சுறுத்தலாக உள்ள ஏனைய மதுபான சாலைகளையும் மக்களின் ஒத்துழைப்புடன் மூடுவோம். நமது கட்சியிலும் தூய்மைப்படுத்தல் அரசியலை முன்னெடுக்கின்றோம். முல்லைத்தீவில் மது அனுமதி கொடுத்தவர் தானாக விலகினார். அவ்வாறு மேலும் சிலர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நிச்சயமாக போதைக்கு எதிரான தமிழரசு கட்சியின் சமூக கோட்பாடுகள் பாதுகாக்கும் வகையில் கட்சியில் தூய்மைப்படுத்தும் செயற்பாட்டில் ஈடுபடுவோம் என்றார். தொடர்பான இந்திய செய்திகள். ஆண்டு முழுவதும் இந்தியாவின் தலைநகர் காற்று மாசுபாடு பிரச்சினையை எதிர்கொண்டு வரும் நிலையில் இந்திய உயர் நீதிமன்றம் நேற்றைய தினம் புதுடெல்லி காவல்துறைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் நகரில் பட்டாசு விற்பனை மற்றும் வெடிப்பதை தடுக்க உடன் நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தியுள்ளது. எந்தவொரு மதமும் மாசுவை உருவாக்கும் எந்த செயலையும் ஊக்குவிப்பதில்லை என்று நாங்கள் கருதுகின்றோம் என்று தெரிவித்த இந்திய உயர் நீதிமன்றம் இந்த முறையில் பட்டாசுகளை வெடித்தால் அது குடிமக்களின் ஆரோக்கியத்திற்கான அடிப்படை உரிமை பிரச்சினையையும் ஏற்படுத்தும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போது உள்ள பட்டாசு வெடிப்பதற்கான தடையை அமுல்படுத்த தவறியதற்காக டெல்லி அரசு மற்றும் காவல்துறையை கடுமையாக கண்டித்த நீதிபதிகள் குழு அக்டோபர் மற்றும் ஜனவரி மாதங்களில் மாத்திரம் பட்டாசு உற்பத்தி, விற்பனை மற்றும் வெடிப்புக்கு ஏன் கட்டுப்பாடுகள் விதிப்பது இல்லை என்றும் கேள்வி எழுப்பிய அதே நேரம் எதிர்வரும் நவம்பர் 25ஆம் தேதிக்குள் நகரில் பட்டாசுக்கு நிரந்தர தடை விதிப்பது குறித்து டெல்லி அரசு முடிவெடுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. மேலும் தடைக்கு மத்தியிலும் ஆண்டுதோறும் பெரும் காற்று மாசுபாட்டினை எதிர்கொண்டு வரும் டெல்லியில் கடந்த தீபாவளி பண்டிகையை ஒட்டி பட்டாசு வெடிக்கப்பட்டது. இதனால் உலகின் மிகவும் காற்று மாசுபாடு கொண்ட நகரம் என்ற மோசமான பெருமையை டெல்லி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய தொடங்கியுள்ள நிலையில் இன்று சென்னை உட்பட 13 மாவட்டங்களுக்கு மழைக்கான செம்மஞ்சள் மற்றும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது வடகிழக்கு பருவமழை ஆரம்பமாகியுள்ள நிலையில் இன்று முதல் அடுத்த ஒரு வாரத்திற்கு தொடர்ச்சியான மழை இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று 13 மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் மற்றும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கையும், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சைக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான உலகச் செய்திகள். ஜப்பானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் சிகெரு இசிபாவை தலைவராக தொடர்ந்தும் செயற்பட ஆதரவாக நேற்று வாக்களித்தனர். சிகெரு இசிபாவின் ஊழல் களங்கப்பட்ட கூட்டணி அதன் நாடாளுமன்றில் பெரும்பான்மையை இழந்த நிலையில் ஜப்பானிய சட்டம் இயற்றுபவர்களின் மேற்கண்ட முடிவு வந்துள்ளது. சீனா மற்றும் வடகொரியாவுடன் பதட்டங்கள் அதிகரிக்கும் அதே வேளையில் ஜப்பானின் முக்கிய கூட்டாளியான அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அதிகாரத்தை பெறவுள்ள நிலையில் 67 வயதான இசிபா தற்போது பலவீனமான சிறுபான்மை அரசாங்கத்தை வழிநடத்தும் சவாலை எதிர்நோக்கியுள்ளார். இசிபாவின் லிபரல் ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியான கொமிட்டோ கடந்த மாத பொது தேர்தலில் பெரும்பான்மையை இழந்ததுடன் கீழ்சபை தேர்தலில் வெறும் 215 இடங்களில் மாத்திரம் வென்றதுடன் அரசாங்கத்தை அமைக்க தேவையான 233 இடங்களை வெல்லவில்லை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. கண்டம் விட்டு கண்டம் பாயும் வகையில் சூர்யா எனும் பெயரில் புதிய ஏவுகணையை இந்தியா உருவாக்கி வருவதாகவும் இது அமெரிக்காவை குறிவைக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது என்றும் பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணையால் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என கூறியுள்ள பாகிஸ்தான், சூர்யாவால் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் தான் கவலை கொள்ள வேண்டும் எனவும் எச்சரித்துள்ளது. இந்தியாவின் தற்காப்புக்காக பல்வேறு ஏவுகணைகளை ராணுவம் ஏற்கனவே உருவாக்கி வைத்துள்ள நிலையில் தற்போது புதிதாக சூர்யா எனும் நவீன கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையையும் இந்திய ராணுவம் சமீபத்தில் இணைத்திருந்தது. இது குறித்து தான் தற்போது பாகிஸ்தான் புலம்பியுள்ளது. இஸ்லாமாபாத்தில் உள்ள குவைட்-இ-அசாம் பல்கலைக்கழகத்தின் அரசியல் மற்றும் சர்வதேச உறவுகள் பள்ளியின் பாதுகாப்பு நிபுணரான பேராசிரியர் ஜாபிர் நவாஸ் ஐஸ்பால் என்பவர்தான் இதனை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் புதிய ஏவுகணையின் தாக்குதல் தூரம் மிக மிக அதிகம். எனவே எங்களுக்கு இது குறித்து எந்த கவலையும் இல்லை. ஏனெனில் எங்களை தாக்க ஏற்கனவே பல ஏவுகணைகளை இந்தியா உருவாக்கி வைத்திருக்கின்றது. ஆகவே புதியதாக உருவாக்கப்பட்டிருக்கும் சூர்யா ஏவுகணை அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் தான் சிக்கலை ஏற்படுத்தும். எங்களுக்கு இல்லை என ஐஸ்பால் வேர்ல்ட் எகோ செய்தி ஊடகத்திடம் ஜாபிர் நவாஸ் தெரிவித்துள்ளார். சூர்யா ஏவுகணை 70,000 கிலோ வெடிபொருட்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. இதன் தாக்குதல் தூரம் 12,000 முதல் 16,000 கிலோமீட்டர் வரை இருக்கும். அதாவது இந்தியாவில் இருந்து இதனை ஏவினால் நியூயார்க், லாஸ் ஏஞ்சல்ஸ், டொரண்டோ, வான்கூவர், பிரேசிலியா, ரியோ டி ஜெனிரோ, பியூனஸ் அயர், சாண்டியாகோ, கேப்டவுன், ஜோகன்ஸ்பர்க், சிட்னி, மெல்போர்ன், மெக்சிகோ சிட்டி, லிமா, ஆக்லாந்து என அண்டார்டிகா வரை தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணை இது என கூறப்படுகின்றது. எனவே இந்த ஏவுகணை தயாரிப்பை உலக நாடுகள் உற்று நோக்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். ஆசிய கிரிக்கெட் பேரவையினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 19 வயதிற்கு உட்பட்ட ஆண்களுக்கான 50 பந்து பரிமாற்றங்கள் கொண்ட ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டி துபாய் மற்றும் ஷார்ஜாவில் நடைபெறவுள்ளன. சர்வதேச கிரிக்கெட் பேரவையில் பூரண அந்தஸ்துடைய 5 நாடுகள் உட்பட 8 நாடுகள் இந்த போட்டியில் பங்கு பெற்றவுள்ளன. நடப்பு சாம்பியனான பங்களாதேசுடன் இலங்கை, ஆப்கானிஸ்தான், நேபாளம் ஆகியன பி குழுவிலும், பரம வைரிகளான இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடன் ஐக்கிய அரபு ராச்சியம், ஜப்பான் ஆகியன ஏ குழுவில் விளையாட உள்ளன. ஐக்கிய அரபு ராச்சியம், நேபாளம், ஜப்பான் ஆகியன 19 வயதுக்கு உட்பட்ட ஆசிய பிரீமியர் கிண்ண போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்றதன் மூலம் ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டியில் விளையாட தகுதி பெற்றுள்ளன. எதிர்வரும் நவம்பர் 28ஆம் தேதி ஷார்ஜாவில் நடைபெறும் முதலாவது போட்டியில் பி குழுவில் இடம்பெறும் இலங்கை அணி நேபாளையும், டிசம்பர் 1ஆம் தேதி ஷார்ஜாவில் ஆப்கானிஸ்தானையும், டிசம்பர் 3ஆம் தேதி துபாயில் பங்களாதேசையும் சந்திக்க உள்ளது. இதேவேளை 2 குழுக்களுக்குமான முதல் சுற்று முடிவடைந்தவுடன் அணிகள் நிலையில் முதல் 2 இடங்களை பெறும் 4 அணிகள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் அரையிறுதி நாளில் விளையாட தகுதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது.
நாளை ஆரம்பமாக உள்ள இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் வனிந்து ஹசரங்க விளையாட மாட்டார் என இலங்கை கிரிக்கெட் அறிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையில் தம்புளையில் இடம்பெற்ற இரண்டாவது 20-20 சர்வதேச போட்டியின் போது ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் இவ்வாறு நீக்கப்பட்டுள்ளார். வனிந்து ஹசரங்கவிற்கு பதிலாக துஷான் ஹேமந்த அணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம். வணக்கம்.